மகிமைப்படுவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருமாகிய திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தினாலே ஆமென். இந்த மாலை நேர ஆராதனைக்காக நாம் கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் ஜீவிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாளின் மாலை பொழுதில் உமக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்தி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பாதுகாத்து வழிநடத்தினதற்காகவும் எங்களை தப்புவித்ததற்காகவும் எங்களுக்கு சகாயம் செய்ததற்காகவும் மனதார நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாலை பொழுதிலே சற்று நேரம் நாங்கள் உம்மை துதித்து பாடவும் ஸ்தோத்திரம் பண்ணவும் உம்மை ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த முகநூல் நேரலை வழியாக உம்மை துதிக்கின்ற ஒவ்வொருடைய அடியார்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய திருவார்த்தை எங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக நீர் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலை நேர ஆராதனைக்காக உடைய பாடல் புத்தகத்தில் 336வது பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமேசலாக்கியமே. இப்பாடலில் சில சரணங்களை பாடி நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். F24 120. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமேசலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமேசலாக்கியமே. அவசையின் கீழ் அடைக்காலம் புகவே நம் சிறகுகளால் ஓடுவார். அவசையின் கீழ் அடைக்காலம் புகவே நம் சிறகுகளால் ஓடுவார். கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனும் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம், என் நம்பிக்கையும் அவரே. நெற்றையின் கீழ் அடைக்காலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். நவசத்தையின் கீழ் அடைக்காலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். கரங்களை தட்டி சேர்த்து பாடி மாற்று நாமத்தை இந்த மாலை நேரத்தில் இணைந்து மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிப்போம். இரவின் பயங்கரத்திற்கும்
பகலில் பறக்கும் விற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். செத்தையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசத்தையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே என் ஆத்துமனேஸ்வரவர். அவசத்தையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசத்தையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். எல்லாம் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி இந்த அருமையான மாலை வேளையில அவருடைய கிருபைகளையும் அவருடைய தயவையும் எண்ணி பார்த்து நாம் கர்த்தரை துதிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்ததாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தெய்வ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். எல்லாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி உற்சாகமாக இந்த மாலை நேரத்தில் சற்று நேரம் நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த ஆராதனை முழுவதும் அவன் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படியாக எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போம். Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், அரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், அரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம். எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதிவானவர் இயேசுவின் நாமம். வானிலும்
நாமத்திலும் மேலான நாமம் ஆனாதிவானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். எல்லா கரங்களை தட்டி சேர்ந்து பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துனியால் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் ஏறெடுப்போமா. இம்மட்டும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தப்ப பண்ணி கிருபையாய் நம்மை நடத்தி வருகின்ற நம் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த மாலை நேரத்தில் உம்முடைய பாதத்தில் நிற்கின்றோம் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி நீர் எங்களோடு கூட பேசும்படியாக தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை அப்பா நீங்கள் கேட்கிறவராய் இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனை இன்னல்களும் துன்பங்களும் பாடுகளும் வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு தூரம் போகாதபடி, உம்மை பிரிந்து விடாதபடிக்கு அப்பா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உம்மையே நாங்கள் நேசித்து உம்மையே மகிமைப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் சற்று நேரம் உடைய வார்த்தைக்காக நாங்கள் அப்பா உடைய பாதத்தில் காத்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் என்று ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் வல்ல செயல்களை நினைத்து நினைத்து பார்த்து ஆண்டவரே எங்கள் உள்ளமே பொங்கும்படியாக ஆண்டவரே நன்மை செய்த உம்மை துதிக்கும்படியாக நீர் மீண்டும் எங்களுக்கு இந்த மாலை நேரத்தில் இந்த கிருபையும் தயவையும் பாராட்டி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. எல்லாம் சேர்ந்து இந்த பாடலுடைய இந்த சரணத்தை பாடி ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையை பிரியமானவர்களை நாம் கேட்போம்.
வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியே ஐயா. எத்தனை இன்னல்கள் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட இம்மாதத்தினுடைய இந்த கடைசி நாளின் இரவு வேளைக்காக ஸ்தோத்திரம். இம்மட்டும் எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். இப்போது உம்முடைய சமூகத்திலே சற்று நேரம் நாங்கள் தியானிக்க போகின்ற தியான வசனங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கின்றோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை நேர ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த மாலை நேர தியானத்திற்கான வேத வசனம் நீதிமொழிகளுடைய புத்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய முதல் பகுதி. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான், இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தில் இந்த நீதிமானுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற நன்மையான காரியங்களை குறித்து நாம் பார்க்கின்றோம். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை சொந்த இரட்சகராக தெய்வமாக அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே நம்முடைய பாவ சாபங்கள் மாற்றப்பட்டு பரிசுத்தவான்களாக பரிசுத்தவாட்டிகளாக அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறோம். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். நீதிமானை குறித்து நாம் வேதத்தில் பிரியமானவர்களே அநேக காரியங்களை குறித்து பார்க்கின்றோம். வேதத்தில்
சன்மார்க்கர்களாக, நீதிமான்களாக, கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொண்ட அநேக கர்த்தருடைய தாசர்களுக்கு வந்த உபத்திரவங்களிலிருந்து, இக்கட்டுகளிலிருந்து, பாடுகளிலிருந்து நம் ஆண்டவர் எப்படியெல்லாம் அவர்களை விலக்கி விடுவித்து பாதுகாத்து நடத்தினார் என்று சொல்லி நாம் அறிவோம். இந்த மாலை வேளையில கூட கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறபடினாலே பல இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்திருக்கலாம். ஆண்டவர் இக்கட்டிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கின்றார். இந்த கொரோனா காலத்திலே பலவிதமான இக்கட்டுகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியாதபடி கலங்கி நிற்கின்றோம், நெருக்கப்பட்டிருக்கிறோம், உடைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்தில் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு உதவி பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். எந்தெந்த சூழலெல்லாம் நமக்கு உதவி செய்திருக்கிறார் என்று சற்று நம்முடைய வாழ்வை, நம் குடும்பத்தை சிந்தித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் அநேக சூழலிலிருந்து நமக்கு உதவி செய்திருக்கிறார். வேதாகமத்தில் அநேகருடைய வாழ்க்கை இக்கட்டு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கிறது. ஒரு சிறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாக பிரியமானவர்களே இருந்திருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனங்களை வாசிக்கிற பொழுது, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஏரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கிட்டினார்கள். பார்வோன் சமீபித்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற இஸ்ரவேல் மக்கள் அவருடைய விடுதலை பயணத்தில் அவர்கள் மீட்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு வருகிற சூழ்நிலையிலே பார்வோனுடைய ரதங்களும் குதிரை வீரர்களும் சேனைகளும் தொடர்ந்து அவர்கள் விடுவிக்க கூடாதபடி திரும்பவும் சிறைப்படுத்தும்படியாக அவர்களை பின்தொடர்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அவருடைய அடிமைத்தனத்தை மாற்றினார். ஆனால் இந்த பார்வோனோ அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து, அவர்களுடைய இக்கட்டான வாழ்க்கையிலிருந்து விடுவிக்க மனதில்லாதபடி இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் இந்த எகிப்தியர்களை பின்தொடர்ந்து வருகிறதை கண்டு அவர்கள் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் நமக்கு இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நம்மை வழி நடத்துகிறவர்களை ஏதாவது ஒரு குறை சொல்லக்கூடாதா என்று சொல்லி குறை சொல்லுவோம். இங்கே மோசேயின் இடத்துல கூட இஸ்ரவேல் மக்கள் ஒரு பக்கம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் தர்க்கமும் வாக்குவாதமும் பண்ணி, எங்களுக்கு எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையோ, வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை நீர் ஏன் கொண்டு வந்தீர் என்று சொல்லி கேள்விகள் மேல் கேள்வி எழுப்புகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட
இந்த இக்கட்டான காலகட்டத்தில் மோசே ஆண்டவரை நோக்கி முறையிடுகிற பொழுது கர்த்தர் சொன்னார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். இவர்கள் ஒரு இக்கட்டான ஒரு காலத்தில் நிற்கின்றார்கள். இவருடைய பயணத்தின் வேளையிலே செங்கடல் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. அதை அவர்கள் கடந்து போக முடியாதபடிக்கு, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் அவர்கள் பயணிக்கிற சூழ்நிலையிலே கடந்து போக முடியாத தடை, இன்னொரு பக்கம் இந்த பார்வோனுடைய சேனைகளை வீரர்களை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் மோசையோடு பேசுகிறார். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி நீ சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை சார்ந்து இருக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு வழிகாட்டியாக கோலாக இருக்கிறார். மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது தன் கரத்தில் வைத்திருந்த அந்த கோலை தேவனுடைய திட்டம் சித்தம் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு கோலாய் கர்த்தர் மாற்றி இந்த சிவந்த சமுத்திரத்தில் வழியின்றி இக்கட்டிலே அங்கலாய்ப்பில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வழிவிடும்படி செய்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் நமக்கு பல நேரங்களிலே இக்கட்டுகளும் உபத்திரவங்களும் பாடுகளும் வாழ்க்கை பயணத்தில், குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில் காணப்படும். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிறவர் நம்முடைய இக்கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி அவர் போதுமானவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வியாதி என்கிற இக்கட்டு, வேலை இல்லாத சூழ்நிலை என்கின்ற ஒரு இக்கட்டு, சமாதானம் இல்லை என்கின்ற ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த இக்கட்டான காலகட்டங்களில் நாம் முறையிட வேண்டியது கர்த்தர் சமூகத்தை நோக்கி. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறதுனால உங்களுக்கு இக்கட்டு வரும். ஆண்டவரை சார்ந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்கிறதுனால இக்கட்டு வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். இந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கின்றார். அல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, கடந்த 4 மாதமாக நமக்கு வந்த இக்கட்டுகள், உலகம் முழுவதும் வந்திருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலை, நம்முடைய வாழ்நாளில் திரும்பவும் இது போன்ற ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. இத்தனை மாதம் கர்த்தர் நம்மை இந்த தீங்கிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் விலக்கி அற்புதமாய் நடத்தி இருக்கிறாரே. நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் எப்போதும் போல கர்த்தரிடத்தில் முறையிடுங்கள், ஆராதனை பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, கூடி குடும்பமாக ஜெபியுங்க. தேவன் உங்களுக்கு வருகின்ற எல்லா இக்கட்டுகளை ஆண்டவர் மாற்றி போடுவார். தானியேல் ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவ மனிதன். பாபிலோனிலே சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருந்தாலும் அங்கே இஸ்ரவேலிலே எப்போது போல தான் வழிபடுகின்ற ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறது போல, முறையிடுகிறது போல, தன்னுடைய ஆவிக்குரிய காரியத்தில்
அவர் எப்போதும் போல கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற ஒரு தேவ மனிதராயிருந்தார். நாம் வேதத்தை புரட்டி வாசிக்கிற பொழுது தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கிற பொழுது, இந்த பாபிலோன் தேசத்திலே அவரவர்கள் தங்கள் தங்கள் தெய்வங்களை வழிபடக்கூடாதபடி, வேண்டுதல் செய்யக்கூடாதபடி ராஜாவினிடத்திலிருந்து உத்தரவு வருகிறது. அதுதான் நாம் வாசிக்கின்றோம். எவனாயிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீத்து செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளுக்கும், தேசாதிபதிகளுக்கும், பிரபுக்களும், மந்திரிமார்களும், தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 30 நாள் ஜெபம் பண்ணக்கூடாது, வேண்டுதல் செய்யக்கூடாது. அவர்கள் தங்கள் தங்கள் தெய்வங்களை நோக்கி முறையிடக்கூடாது. இந்த கொரோனா தொற்று பரவியது நிமித்தம், இந்த கொரோனாவினுடைய சூழ்ச்சி நாம் ஆலயங்களிலே கூடி ஆராதிக்க கூடாதபடிக்கு பிரியமானவர்களே கிட்டத்தட்ட 4 மாதங்களை இதே ஒரு சூழ்நிலையில் கடந்து விட்டோம். ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு உத்தரவு, இந்த ஊரடங்கு உத்தரவு அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்பட்டாலும் இந்த கொரோனா தொற்று பரவக்கூடாது என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த தேசத்தின் குடிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல நிலையோடு உலகம் முழுவதும் இதே ஒரு சூழ்நிலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் தானியேலுடைய காலத்தில் இப்படிப்பட்ட கொள்ளை நோய் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த பாபிலோன் தேசத்தில் தானியேலுக்கு எதிராக அநேக பிரதானிகள், தேசாதிபதிகள் எழும்பி நின்றார்கள். தானியேலை எந்த விதத்திலாவது குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எண்ணினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குற்றம் கண்டுபிடிப்பதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்ல வேண்டும். கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு குற்றத்தை உங்கள் பேரில் சொல்லுவார்கள். அந்த குற்றத்திற்கான முகாந்தரம் ஒன்றும் இராது. ஏனென்றால் நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள், கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள். கர்த்தரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வேறு தவறான முகாந்தரங்களை தேடும்படி ஸ்தோத்திரம் யாரு சூழ்ச்சி பண்ணாலும் அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் இருப்பார்கள். ஆனால் உண்மையான ரட்சிப்பை பெற்றிருக்க மாட்டார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, அநேகர் தானியேலுக்கு விரோதமாக எழும்பினார்கள். காரணம் என்ன? தானியேலுக்கு ராஜ்யம் முழுவதும் ஆளும்படி தன் ராஜ்யத்தின் மேல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர்கள 100கணக்கான பேரிலே இந்த தானியேல் பிரதான ஒரு மனிதனாய் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரதானிகளுக்கும் மேற்பட்ட ஒரு பிரதானியாக ராஜாவினிடத்தில் ஒரு விசேஷித்த கரிசனையை இந்த தானியேல் பெற்றிருந்தார். இந்த கரிசனையை பெறுவதற்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ராஜாவுக்கு அப்படிப்பட்ட உணர்வு வந்தது என்று சொன்னால் தானியேலுடைய ஆவிக்குரிய நிலை மட்டுமல்ல, அந்த ஆவிக்குரிய நிலையினுடைய பிரதிபலிப்பு, அவன் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால
அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் தானியேல் மீது, ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவ மனிதன் மீது சுமத்தப்பட்ட குற்றம் அல்லது ஒரு இக்கட்டு என்ன, ஒரு நெருக்கடி என்ன? 3 வேளை கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற, 3 வேளை அவனுடைய தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஜெபிப்பது ஒரு குற்றம். கர்த்தருடைய சமூகத்திலே நின்று ஜெபிப்பது ஒரு குற்றம். தானியேல் ஒருபோதும் அந்த ராஜ அரண்மனையிலே தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பின் நேரத்தில் ஜெபிக்கவில்லை. தனக்கு கிடைக்கின்ற அந்த இளைப்பாறுதலின் நேரத்தில், ஓய்வு நேரத்தில் 3 வேளையும் தன் சிறு பிராயத்திலிருந்து அவன் தன்னுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து கர்த்தருடைய கட்டளைகளை பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாண புத்தகங்களை கைக்கொள்ளுகின்ற தானியேலின் வாழ்க்கையில அது இரத்தத்தில் ஊன்ற கட்டப்பட்டிருந்தது. உணவு இல்லாமல் கூட இருந்திருப்பார், ஆனால் ஜெபிக்காம அவர் இருந்திருக்கவே மாட்டார். ஆனாலும் குற்றம் சுமத்தப்பட்டது, முகாந்திரம் தேடினார்கள். அவன் எப்போதும் ஜெபிக்கிறது போல எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தன் வானத்திற்கு நேராய் ஏறெடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இந்த குற்றம் நிரூபிக்கப்படுகிறது. ராஜாவினுடைய கட்டளை வந்தது. 30 நாளுக்குள்ள அவர்கள் தங்கள் தேவனை நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் செய்யக்கூடாது என்று ராஜாவினுடைய தாக்கீது பண்ணப்பட்ட கட்டளை இருக்கிறபடினால அதை மீறுகிறவர்களுக்கு சிங்க கெபியில போடப்பட வேண்டும் என்ற ஒரு பிரியமானவர்களே கட்டளை இருந்தது. தானியேல் அதை மீறி செயல்பட்டார். சிங்க கெபியில ஸ்தோத்திரம், அவன் தூக்கி போடப்படுகிறான். நடந்தது என்ன நாம் எல்லாரும் அறிவோம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சிறு காரியத்திற்காக அவன் தூக்கி வீசப்படுகிறான். இது ராஜாவினுடைய பிரியமானவர்களே பார்வையில தானியேலுக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடிய ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டதை குறித்து அவர் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே பிறரால் பிறப்பிக்கப்பட்ட தீர்மானிக்கப்பட்ட அந்த கட்டளையின் பிரகாரம் ராஜாவினால் அதை மாற்ற முடியாமல் போய்விட்டது. ராஜாவினால் தானியேலுக்கு உதவி செய்யாமல் போய்விட்டது. யார் உதவி செய்யாமல் போகலாம்? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எல்லா இக்கட்டான காலகட்டங்களிலும் பிரியமானவர்களே அவர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வாசிக்கிறோம் அது எப்படி தானியேல் சிங்க கெபியிலிருந்து காப்பாற்றப்பட்டார் என்று சொல்லி தானியேல் தன் ராஜாவிற்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசரே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க, சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அந்த சிங்க குகையிலிருந்து, கெபியிலிருந்து ஒரு சத்தம் வெளியே வருகிறது. சிங்கங்கள் சேதப்படுத்தி இருந்தால், சிங்கங்கள் தானியேலை கொன்றிருந்தால் அந்த சத்தம் கெபியிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம்,
கர்த்தர் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். தானியேல் ராஜாவினிடத்துல பிரியமானவர்களே ஸ்தோத்திரம் விளக்கி சொல்லுகின்ற ஒரு காரியம், நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த மாலை நேரத்திலும் நாம் பல இக்கட்டுகளில, பல உபத்திரவங்களில, பலவிதமான நெருக்கடியான சூழ்நிலையில நாம் பிடிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படி போதுமானவராக இருக்கிறார். தானியேல் ராஜாவை நோக்கி சொல்லுகிறார். அப்போது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிகேடு செய்யாத ஒரு நீதிமானுக்காக ஆண்டவர் கூக்குரலிடுகிறார். நீதிமான் விடுவிக்கப்படுகிறார். நீதிமான் இக்கட்டிலிருந்து காப்பாற்றப்படுகின்றார். நீதிமானுடைய வாழ்க்கையில உன்னத ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை சார்ந்திருக்கிறோம். கர்த்தரை உறுதியாய் இந்த நாட்களிலே பற்றி பிடித்திருப்போம். அவர் நம்முடைய பாவங்களையும் நம்முடைய தப்பிதங்களையும் நம்முடைய குற்றங்களையும் அவர் மன்னித்து, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை எல்லாவித உபத்திரவத்திலிருந்து, தீங்கிலிருந்து, இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பார். கர்த்ததாமே இந்த திருவசனங்களை இந்த மாலை நேரத்தில் நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய இந்த கடைசி நாளுடைய மாலை நேரத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாளைய தினத்தில் இந்த ஆண்டினுடைய 8வது மாதம், இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்திற்கான வாக்குதத்த ஆராதனை இந்த முகநூல் நேரலை வழியாக ஆராதனை நடைபெறும். இந்த முகநூல் நேரலை ஆராதனையில் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வீடுகளிலே இருந்து ஜெபிக்கும்படி, இந்த ஆராதனையை பார்க்கும்படி உங்களை அன்போடு பட்சமாக கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கூட இந்த மாதத்தில் இருக்கிற அதே ஒரு நிலை, ஞாயிற்றுக்கிழமை தோறும் முழு ஊரடங்கு, வழிபாட்டு தலங்கள் இன்னும் ஆராதனைக்கு திறக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் கூட அநேக கர்த்தருடைய தாசர்கள் திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறதுல, தங்கள் பொருளாதாரத்தினாலே, காணிக்கையினாலே தாங்கி வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்காகவும் ஒரு முறை கூட நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து இவ்வாராதனையை நாம் நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிற ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை துதிக்கிறோம். ஆமேன், 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 ஆமேன் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ராஜா உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆமேன், 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 ஆமேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே, நன்றி ஐயா.
ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன். மதிலை தாண்டினேன் உம்பேலத்தால். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா, உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர். நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா, இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே. நன்றி ஐயா. தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீதிமானை அவனுக்கு வருகிற இக்கட்டுகளிலிருந்து நீர் விலக்கி நீக்கி நடத்துகிறேன். நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஆனாலும் அவைகளிலிருந்து நீர் விலக்கி காக்கிறவரே. இந்த மாலை பொழுதில் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் எத்தனையோ உபத்திரவங்களும் நிந்தைகளும் இக்கட்டுகளும் அவமானங்களும் கடந்து வந்த சூழ்நிலைகள் எல்லாம் வேலை தலங்களில், குடும்பத்தில், எங்கள் பயணங்களில் எத்தனையோ இக்கட்டுகள் வந்து சூழ்ந்திருக்கிற பொழுதெல்லாம் நீர் எங்களை இஸ்ரவேல் மக்களை விடுவித்தது போல, வழிநடத்தினது போல, காப்பாற்றினது போல, வாக்கை நிறைவேற்றினது போல நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று இந்த மாதத்தின் துவக்க நாளிலே நாங்கள் தியானம் பண்ணினோம். சகாயம் என்பது எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து வருகிற பேர் உதவி அப்பா. பிறரிடத்திலிருந்து எங்களுக்கு உதவி அற்று போயிருக்கலாம் ஆண்டவரே. நிற்கதையாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அப்பா. ஆனாலும் ஒத்தாசையும் உதவியும் அனுப்புகிற பர்வதமாகிய கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவே உம்மை நோக்கி பார்த்தோம். நீர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பினீர், உதவி அனுப்பினீர், சகாயம் பண்ணினீர். நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவிக்குரிய வாழ்விலே நாங்கள் உம்மை தேடுகிறதுனால, உமக்கு ஊழியம் பண்ணுகிறதுனால எங்களுக்கு உபத்திரவமும் இக்கட்டுகளும் ஆண்டவரே தொடர்ந்து பொல்லாத சத்துருவின் மூலமாக, எதிராளிகள் மூலமாக, பொறாமையின் ஆவி உடையவர்கள் மூலமாக, எரிச்சலின் எண்ணம் உடையவர்கள் மூலமாக ஆண்டவரே வரலாம் அப்பா. அந்த இக்கட்டுகளிலிருந்து, அந்த உபத்திரவங்களிலிருந்து, அந்த நிந்தைகளிலிருந்து, பாடுகளிலிருந்து
நீர் எங்களை விலக்கி விடுவித்து பாதுகாத்து தொடர்ந்து நன்மை தரும்படி, இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை தரும்படி, இன்னும் மேன்மையும் உயர்மையும் தரும்படி நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம். திருச்சபை குடும்பங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற யாவர் மீது உம்முடைய ஆசீர்வாதமும் நன்மையும் பெருகுவதாக உமக்கு கோடான கோடி நன்றியும் துதியும் ஏறெடுக்கின்றோம், தாழ்த்துகின்றோம். எங்களை ஆண்டவரே ஒரு புதிய மாதத்திற்குள்ள, ஒரு புதிய நாளுக்குள்ள நீர் எங்களை வழிநடத்தும்படி உம்முடைய கரத்தில் தாழ்த்துகின்றோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாபரிப்பாராக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.